நார்த்தில் வந்து முருகர் அண்ணன் பிள்ளையார் தம்பி, ஆமா அந்த பிரச்சனை வேற இருக்கு. அதெல்லாம் இருக்குது. தமிழகத்தில் விநாயகர் அண்ணன் முருகர் தம்பி, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ முருகர் வந்து பெரிய லெவலில் வந்துட்டோமோ. இப்போ கூட திருச்செந்தூரில் போனீங்கன்னா தரிசனம் பண்ணுறதுக்கு திருப்பதி ஈக்குவலாக வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. முருகர் 2 வகைப்படுகிறார். ஒன்று தமிழகத்திலே முருகர், ஒன்று வட இந்தியிலே சுப்பிரமணியர். சுப்பிரமணியர் வேற, முருகர் வேற. பட் வந்து முருகரை வைத்து கடவுள் நம்பிக்கை இல்லாத பலரும் ஏன் அரசியல் செய்கிறீர்கள் தான் கேட்க வேண்டிய கேள்வி. அவுட் ஆஃப் சிலபஸ் இது. அவுட் ஆஃப் சிலபஸ், உங்கள் சிலபஸ்க்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ஏற்கனவே 3000 கிலோ தங்கம் எங்கே போச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி சேகரபாபு முன்னே நிற்கிட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரியல. அதே மாதிரி பல்வேறு கோயில்களில் வந்து சிலைகள் காணவில்லை, அதற்கான பதில் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். 3ஆம் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. எனக்கும் அது என்னன்னே புரியலங்கிறதுக்கு அப்புறம் ஒத்து கவனிச்சா சீமான் எதுக்கு கொந்தளிச்சாருன்னு அப்புறம் தான் புரியுது. என்டிஆர், அதாவது ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு படம் நடிக்கிறாரு முருகனை பற்றி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட போஸ்டரை வந்து அந்த படக்குழுவினர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க போஸ்டரில் வந்து முருகன் நார்த்தில் பிறந்திருக்கிறாரு, ஆனால் வந்து சவுத்தில் வந்து அதை வழிபடுறாங்க, வர்ஷிப் இன் சவுத் அப்படிங்கிற மாதிரி கேப்ஷன் போட்டு அதை போஸ்டரை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அந்த ப்ரொடியூசர், அந்த படத்தோட ப்ரொடியூசர். இதை பார்த்துட்டு சீமான் கொந்தளிச்சிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே அதுவும் அந்த போஸ்டர்ல இடம்பெற நானும் தேடி தேடி பார்த்தேன். சரி, இவரோட அறிக்கை தான் நமக்கு ஃபர்ஸ்ட், இவரோட அறிக்கை தான் வந்துச்சு, சீமான் அறிக்கை தான் வந்துச்சு. ஸோ ஏன் இவர் இவ்வளோ கொந்தளிச்சிருக்கிறாரு, அப்போ என்னன்னு பார்ப்போன்னு போஸ்டர் போய் பார்த்தா போஸ்டர்ல அப்படி ஒரு கண்டென்ட்டே இல்லை. இன்னொன்று அது இன்னும் ஆரம்பிக்கல, ஏதோ போட்டோ கூட இல்லை, ஏதோ ஒரு அந்த சாமி சம்பந்தப்பட்ட பொருள் தான் இருக்கு தவிர ஃபேஸ் கூட இல்லை. இவரு எனக்கு தெரிஞ்சது என்னன்னு தெரியல. ஜூனியர் என்டிஆர் முருகர் வேஷம் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே. அதெல்லாம் தெரியல. பட் முருகா அபிஷியல் போஸ்டர்ல அந்த மாதிரி இல்லை, அந்த ப்ளூ கலர்ல அந்த அவர் அந்த ஆயுதங்கள்லாம் இருக்குல்ல அதை வச்சுதான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த பார்ன் இன் நார்த் வர்ஷிப் இன் சவுத் அப்படிங்கிற அந்த இதை வந்து கேப்ஷன்ல தான் அந்த ப்ரொடியூசர் தான் போட்டிருக்கிறாரு. அதற்கு அவர் 2 பக்கம் அறிக்கை விட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது முருகன் வந்து தமிழ் கடவுள் தான், எல்லாருமே அப்படிதான் சொல்றோம், நம்ம வழிபடுறோம் இல்லைங்களே, ஆனா அவங்க வந்து அதை சொந்தம் கொண்டாடக்கூடாது. அது முக்கியமா வரலாற்று பிழை அவங்க மாத்தி சொல்றாங்க. அவர் வந்து நார்த்தில் பிறக்கல, அவர் நார்த்தில் பிறந்தாருன்னு மொத்தமாவே மாத்த பாக்குறாங்க. இந்த மாதிரி படங்கள் மூலியமா வரலாறு நிறைய மாற்றப்பட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய சந்ததியருக்கு உண்மை என்னங்கிறது தெரியாம படத்தை பார்த்து அதுதான் உண்மை நம்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, வன்மையா கண்டிக்கிறோம். இதனால இந்த படக்குழுவினர் இப்பயே இந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டு படத்தை எடுக்கணும். அதை மீறி இப்படிதான் எடுப்பேன்னு எடுத்தாங்கன்னா தமிழ்நாடு மொத்தமா ஒருமித்த குரல்ல நின்று ஒரு படம் ஒரு தியேட்டர்ல கூட இந்த படத்தை வந்து ஸ்கிரீனிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. இது என்னதான் வரலாறு இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அறுபடை வீடு தமிழகத்தில் தான் அறுபடை வீடு, மருதமலை கூட, பட் அறுபடை வீட்டில் இன்க்ளூட் ஆகாது மதுரை. பட் கந்த சஷ்டி கவசம் போன்ற விஷயங்கள் முருகருக்கு வந்து மிகவும் பிடித்த தமிழர்களுக்கு வந்து மிகவும் பிடித்த விஷயம் வந்து முருகர். காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சுப்பிரபாதம், கந்த சஷ்டி கவசம், அப்புறம் வேல்மாறல், இப்போ வேல்மாறல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கந்த குரு கவசம் இதெல்லாம் கேட்குறாங்க. முருகரோட வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்ட போது கூட வள்ளலார் போன்றவர்கள் வழிபடுதல் போன்ற முருகர் விஷயங்கள் பார்த்துருக்குறோம். அவர் வந்து பாம்பன் சுவாமிகள் நேரடியாகவே முருகர் வந்து அருள்பாலித்திருக்கிறார். அவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகிருக்கும் போது அந்த இடத்துல வந்து முருகரை பற்றி அவர் பாடல் பாடின உடனேயே முருகரே வந்து அவர் முன்னாடி வந்து அந்த கால் சரியானதாக வந்து வரலாறு இருக்குது. இன்னும் ஜிஹெச்சில் அந்த வரலாறு எழுதி வச்சுருக்காங்க, அந்த கட்டில் மேலே அதை எழுதி வச்சுருக்காங்க. ஸோ முருகர் எல்லாருக்குமான கடவுள். ஆனால் என்ன விஷயம்னா சில பேர் திரித்து பேசுவதில் பார்த்தீங்கன்னா நார்த்தில் வந்து முருகர் அண்ணன் பிள்ளையார் தம்பி, ஆமா அந்த பிரச்சனை வேற இருக்கு. அதெல்லாம் இருக்கு. தமிழகத்துல விநாயகர் அண்ணன் முருகர் தம்பி, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அது சில இடங்கள்ல வந்து அந்த கோஸ்டல் அந்த பகுதிகள மாற்றங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அவங்க அதிகமா விநாயகரை வந்து வழிபடுவாங்க. கணபதி பப்பா போரி அந்த இது விநாயகர் சதுர்த்தி முருகன் அதிகமா வழிபடுவாங்க. கேரளால போனா விநாயகர், முருகர், அதே மாதிரி ஐயப்பன் அங்க அதிகமா முருகரும் இருக்காங்க. அதே மாதிரி ஏன்னா கேரளா மக்கள் எல்லாம் பயணிக்கு வருவாங்க. நம்மளாம் எப்படி சபரிமலைக்கு எல்லாம் போறாங்களோ அவங்க பெரிய இது வந்து கேங் வந்து பயணிக்கு வரும். அதே மாதிரி கர்நாடகா போன்ற இடங்கள்ல சுப்பிரமணியான்ற கோயில் இருக்கிறது. ஸோ அங்கேயும் வந்து பிரபலமான முருகர் கோயில்கள்லாம் இருக்கக்கூடியது. ஸோ நார்த்லையும் வழிபாடு இருக்கிறது, தமிழகத்தில் வழிபாடு இருக்கு. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு கந்த சஷ்டியை வந்து
இழிவுபடுத்தும் வகையில் வந்து கருப்பர் கூட்டம்ன்ற ஒரு அமைப்பு வந்து கந்த சஷ்டியை வந்து மிகவும் இழிவாக பேசக்கூடிய சூழ்நிலை. அப்போ வந்து இன்னும் வந்து அதிகமான நிலை ஆயிடுச்சு முருகருக்கு, இன்னும் அதிகமாக கும்பிட ஆரம்பித்தாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து எல் முருகன் வந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராகி வேல் யாத்திரை போனார். அந்த 6 முருகர் கோயிலுக்கும் அறுபடை வீடுக்கும் வேல் யாத்திரை போனார். அதுக்காக அப்படியே கொஞ்ச நேரம் வந்தோம்னா இது திருப்பரங்குன்றம் பிரச்சனை உருவாச்சு. திருப்பரங்குன்றம் பிரச்சனை உருவானா ஒரு பக்கம் வந்து இந்துக்கள் அதிகமாக கூடி பிரச்சனைகள்லாம் உருவாக்கி அந்த இடத்துலலாம் தீபம் ஏற்ற வேண்டும்னு சொல்ல போது அதுக்கும் பல்வேறு விஷயங்களை வந்து ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்த அப்புறம் நீதிமன்றங்கள்லாம் வந்து அங்கே கோயில் தான் அங்கே தான் நடத்தணும், அங்கே தான் தீபம் தான் ஏற்றணும்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, நடிகர் எஸ்வி சேகர் தான் நேற்று எனக்கு முந்தானது ஃபோன் பண்ணி சொல்லும்போது கூட சொன்னார், இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த தூண் என்பது முருகருக்கு நேர் மேலே இருக்குது, ஸோ அதுதான்ப்பா விசேஷம் அப்படின்னு அவர் சில விஷயங்களே அவர் சொன்னார். ஸோ திருப்பரங்குன்றம் இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும்போது முருகர் மாநாடு, இந்து முன்னணி வந்து முருகர் மாநாடு நடத்தி அதில் வந்து பவன் கல்யாண் போன்றவங்களாம் கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. ஸோ முருகர் வந்து பெரிய லெவலில் வந்துட்டு இப்போ கூட திருச்செந்தூரில் போனீங்கன்னா தரிசனம் பண்ணுறதுக்கு திருப்பதி ஈக்குவலாக வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது சில பேர் அதில் வந்து முருகரை வைத்து மூட நம்பிக்கை கூட கிளம்பிட்டாங்க. என்னென்னா அமாவாசையோ பௌர்ணமி சம்திங் அங்கே நீங்கள் போயிட்டு நைட்டு வந்து அங்கே தங்கிட்டு அங்கே கடலில் குளிச்சுட்டு ஒரு படி மண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக கடன் தொல்லையெல்லாம் தீரும், உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும்னு யாரோ ஒருத்தர் கலைக்கூட. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த அமாவாசை நைட்டு நினைக்கிறேன் நைட்டு பயங்கர கூட்டமும் ஒரு கூட்டம். அப்புறம் கூட என் நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், ஏங்க திடீர்னு சுனாமிங்கன்னா வந்துட போதுங்க, என்னங்க பண்ணுறது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆகுதுங்க, அதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாங்க, அதெல்லாம் மண் எடுத்து கடல் இங்கே ஒரு கடலில் வந்து கடல் அரிப்பு ஏற்பட்டுற போது. ஸோ மூட நம்பிக்கைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகுது முருகர் விஷயத்தில், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம குறைக்கணும் அப்படின்லாம் விஷயங்கள்லாம் சொன்னார். ஸோ முருகர் வந்து இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் இப்போ சீமானும் முருகன் ஒரு ஒரு படத்தை போடுவார், தைப்பூசத்துக்கு கரெக்டாக ஒரு முருகர் படத்தை போடுவார், போட்டால் அந்த முருகருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்காது, பட் எங்கள் ஊர் கந்தன் கடம்பன் அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க. ஸோ முருகருக்கு இந்த வரலாறு இருக்கும்போது யாருமே தமிழகத்தில் எனக்கு வந்து ஏபி நாகராஜனுக்கு அப்புறம் முருகரை பற்றி யாருமே ஒரு மிகப்பெரிய வரலாற்று படங்களோ அந்த இது புராண படங்களோ எடுக்காத பட்சத்தில் நார்த்தில் முதல் முறையாக ஒரு விஷயத்தை முருகரை பற்றி எடுக்க இருக்கிறார்கள். அவங்க முருகர் பெருமையை பேச போகிறாங்க. அவர் டேக் பண்ணும்போது பார்ன் இன் நார்த்து வர்ஷிப்ட் இன் சவுத்து அப்படின்னு போட்டிருக்காரு. இதை வைத்து சில பேர் அரசியல் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடியே சுகி சிவம் என்ன சொன்னார்னா, முருகர் 2 வகைப்படுகிறார், ஒன்று தமிழகத்திலே முருகர், ஒன்று வட இந்தியிலே சுப்பிரமணியர் வேற முருகர் வேற அப்படின்னா பாலிடிக்ஸ்லாம் பண்ணாங்க. பட் எல்லாமே ஒரு சிவன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சிவன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம். ஸோ எல்லாருமே இது மாதிரி நிகழ்வுகள் இருக்கும்போது இப்போது இவங்க படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே கேட்கும்போது அது என்ன ஒரு சின்ன ஒரு ட்விட்டர் தான் போட்டிருக்காங்க, அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. முருகரை பற்றி அவங்க வந்து இழிவாகவோ இல்லை தரக்குறைவாகவோ இல்லை தமிழகத்தில் வந்து இந்த கடவுளை இழிவுபடுத்த செயல்களெல்லாம் அவங்க ஈடுபட மாட்டாங்க. கண்டிப்பாக நல்ல படமாக தான் எடுக்க போகிறாங்கன்ற குற்றச்சாட்டுகளுக்கு இடையே ஒரு பதில் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இது போன்ற விஷயத்தை ஏதாவது நம்ம அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று நம்பி இதை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில அமைப்புகள் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிற அமைப்புகள் ஏன் முருகரை பற்றி பேசுகிறார்கள் அப்படின்ற கேள்வியில் நம்ம கேட்கப்படுற சூழ்நிலை. ஸோ முருகரை விட்டு அரசியல் செய்யாதீர்கள். முருகர் வந்து எல்லாருக்குமான பொதுவான கடவுள். இங்கே மட்டும் இல்லை, எல்லா சைனா போன்ற இடங்களில் இதில் நீங்கள் மலேசியா போனீங்கன்னா வந்து பத்துமலை நாங்கள் போயிருக்கிறேன், அங்கெல்லாம் வந்து அவ்வளோ கூட்டம், சீனர்கள் எல்லாம் அவ்வளோ கூட்டம். குறிப்பாக தைப்பூசத்தெல்லாம் பண்ணி அந்த ஏரியாவுக்குள்ளே நீ கால் வச்சு உட்கார முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம், தாய்லாந்து போன்ற பகுதிகளில் முருகருக்கு அவ்வளோ அங்கேயெல்லாம் வழிபாடு நடக்கிறது. ஸோ உலகம் முழுவதும் வியாபித்து இருப்பவர் முருகர் கூட கந்த கடவுள். அதையே நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தில் கொண்டு வந்து அடக்க பார்க்குறீங்க, ஏன் தேவையில்லாத வந்து ஒரு முருகரை வைத்து அரசியல் செய்ய பார்க்குறீங்கன்னா நம்ம கேள்வியாக இருக்குது. ஸோ முருகருக்கும் பர்த் சர்டிஃபிகேட்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்க, அது வந்து சரியான ஒரு நகர்வு கிடையாது நான் பார்க்கலாம். இப்போ இதை நம்ம உதாரணத்தோட ப்ரூவ் பண்ண முடியுமா, இல்லை வரலாற்று நூல்கள் எடுத்து பார்த்து அதுக்கான ப்ரூஃப் என்னங்கிறத சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு படம் எடுக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய புத்தகங்களில் வந்து ஆய்வு செஞ்சு தான் அந்த படத்தை எடுக்க போகிறாங்க, கதையாசிரியர் இருப்பாங்க, அது ஃபேக்ட் செக்லாம் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக விமர்சனங்கள் வருங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் பார்ன் இன் நார்த் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு அடிப்படையில், ஏதோ ஒரு புத்தகத்தின் அடிப்படையிலோ இல்லை ஏதோ ஒரு ஆய்வின் அடிப்படையிலோ தான் அதை போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் இங்கே ஏற்கனவே படங்கள் வந்து நிறையா இந்த மாதிரி வரலாற்று பிழைகளோட வந்திருக்கு,
புத்தகம் ஒன்று சொல்லும், ஆனால் இவங்க எடுக்கும்போது அதை தழுவி மாற்றி அடுத்து வரக்கூடிய சந்ததியை இருக்குது தவறான ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி படங்கள் மூலியமா. அப்படிங்கிறது உண்மைதானா? இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதா? இல்லைம்மா, நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்குது. எல்லாமே வந்து புராணங்கள் வரலாறுகள் எல்லாமே இங்கே இருக்கிறது. ஸோ நார்த்லேயும் வந்து முருகருக்கான வழிபாடு குறைவை தவிர நார்த்லேயும் வந்து முருகருக்கான வழிபாடு இருந்திருக்கிறது, வழிபாடு. பட் வந்து இவங்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் போட்டுப்பாங்களே தவிர எனக்கு தெரிந்து இது ஒரு பெரிய ஒரு அவங்க சீரியஸாக இதை போட்டுக்க மாட்டாங்க. சும்மா ஒரு நிகழ்வாக போட்டிருப்பாங்க. ஒருவேளை வந்து அங்கே வந்து ஒருவேளை இமயமலையில் அவர் பிறந்தார் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து இமயமலையில் தான் சிவன் குடும்பமே இருக்கிறதுன்ற செய்தி உண்டு. ஸோ அங்கே பிறந்தாரு அப்படின்னு அவங்க சொல்ல வராங்களா, அதுக்கப்புறம் இங்கே வர்ஷிப் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்ல வராங்களான்னு விஷயங்கள்லாம் இந்த படத்திற்குள்ளே போகும்போது தான் தெரியும். பட் வந்து முருகரை வைத்து கடவுள் நம்பிக்கை இல்லாத பலரும் ஏன் அரசியல் செய்கிறீர்கள் தான் கேட்க வேண்டிய கேள்வி. அவுட் ஆஃப் சிலபஸ் இது, அவுட் ஆஃப் சிலபஸ், உங்கள் சிலபஸ்க்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ஸோ முருகர் என்பது மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக பலரும் வந்து பல நாடுகளில் வழிபடக்கூடிய, இலங்கை போன்ற நாடுலாம் கூட வழிபடக்கூடிய நிகழ்வு, பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் கூட தைப்பூசம் கொண்டாடுறாங்க, தேர் பவனியெல்லாம் வருது, எல்லா விஷயம் இருக்குது. அதனால் வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் முருகரை வைத்து நீங்கள் புது அரசியலை கிளம்புறீங்க? அதுவும் உங்கள் தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தாங்க கூட அவங்க விளக்கமாக சொல்லுவார். நம்ம ஒரு ஆந்திரா மாநிலத்தில் நடக்கிற நிகழ்வை ஏன் கொண்டு வந்து திரிக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வியாக இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல். அவங்க வந்து நாளைக்கு ஏதாவது விளக்கம் கொடுத்தாங்கன்னா அது மாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ அது என்னன்றதை இன்னும் பொறுத்து தான் பார்ப்போம் நம்ம. கண்டிப்பாக இந்த விஷயம் எவ்வளோ பெருசாகுது, இல்லை சீமான் வேணும்னு பூதாகரமாக்க பார்க்குறாரா, இல்லை அவர் என்ன அறிக்கை விடுறதுன்னு தெரியாமல் இந்த அறிக்கை விட்டுருக்காரா, விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் சொல்கிறாங்க. இந்த முருகன் விஷயத்தை பார்க்கும்போது இன்னொன்று பார்த்தேன், இங்கே வந்து முருகர் கோயில்கள் எல்லாம் கட்டணம் வந்து அதிகப்படுத்துறாங்க அப்படின்னு அமைச்சர் ரமேஷ் வந்து பேட்டி கொடுத்தது ஒரு விமர்சனம் ஆகியிருக்கு. ஏன் அதிகப்படுத்துறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. அப்படி அதிகப்படுத்தினாங்கன்னா அது அறநிலையத்துறையுடைய நல்லதுக்கு தான், நாங்கள் வந்து நிறைய ஃபண்டு தேவைப்படுது அதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். ஏற்கனவே ஒரு சட்டமன்றத்தில் சொன்ன ஒரு விஷயமும் ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா எதுலேருந்து வர நிதியை அதுக்கு தான் பயன்படுத்தணும், இந்த கார் பார்க்கிங்லாம் தேவையில்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்லாம் சொன்னார். ஸோ இவர் அறநிலையத்துறையை சரி நடத்துவாரா, இல்லை இவர் கோயில்கள் பணிகள் எல்லாம் சரியா பண்ணுவாரா? இது வரைக்கும் அவருடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கு, நீங்க என்ன கவனிக்கிறீங்க? இப்போதைக்கு அவர் கொஞ்சம் செயல் பண்ணார். பட் என்ன பிரச்சனைனா அறநிலைத்துறை மட்டுமில்லை, எல்லா துறையும் வந்து லஞ்சம் ஊழல் புறையோடி இருக்கிறது. ஏற்கனவே 3000 கிலோ தங்கம் எங்கே போச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி சேகர்பாபு முன்னே நிற்கிந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரியல. அதே மாதிரி பல்வேறு கோயில்களில் வந்து சிலைகள் காணவில்லை, அதற்கான பதில் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. அது பலரும் வழக்குகளை தொடுத்து செஞ்சிட்ருக்காங்கன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து கல்யாண மண்டபங்கள், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் போன்ற விஷயங்கள் 230 கோடி ரூபாய்க்கு கட்ட இருந்த விஷயத்தில் ராமரவிக்குமார் கேஸ் போட்டு நிறுத்தி வச்சிருக்காரு. ஸோ கோயிலாக நடத்துங்க, பிஸ்னஸாக பண்ணாதீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து ரமேஷ் அவர்கள் வந்து இது போன்ற முன்னெடுப்போடு நடந்து கொண்டிருக்கின்றார். அவர் முன்னெடுப்போடு நடந்தாலும் இருக்கிற அதிகாரிகள் உங்களோட செயல்படுவார்களா என்பது மிகப்பெரிய வினாவாக இருக்கிறது. அதையெல்லாம் மீறி அவர் செயல்படுத்தினால், கோயிலை வந்து புனிதப்படுத்தி பல்வேறு விஷயங்களை செய்தால் சிறப்பாக இருக்கும் நம்ம எண்ணம். ஆனால் இப்போ நம்ம கேட்குறோம், எனக்கு திருச்செந்தூரில் வந்து அந்த 3000 2000 வாங்குறது இல்லையானா, இல்லை சார் வாங்குறாங்க. அன்றைக்கி ரமேஷ் அவர்கள் போனப்போ நிறுத்தினாங்கன்னு சொல்லப்பட்டாங்க கூட, எல்லாமே வந்து பழைய குருடி கதவு திரடுன்ற மாதிரி தான் எல்லாமே திருப்பி ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ருசுகண்ட பூனைகள், அது திருப்பி விட முடியாது. டெய்லி ஒரு 20,000 30,000 பணத்தை பார்த்தவங்க திடீர்னு நிறுத்தின்னு சொன்னால் நிறுத்த மாட்டாங்க. ஸோ இது வந்து அவங்க நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. இன்னும் அதை சரி செய்வது என்பது மிக கடினமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இது எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் ரமேஷ் இன்னும் கடினமான உழைக்க வேண்டும். அது இல்லாமல் இன்னும் பல எதிர்ப்புகள் வரவிருக்கும். பாருங்க, சம்பந்தமே இல்லாமல் போய் எம்ஆர்பி கேட்காம இருக்கணும், அதில் தான் ஒரு விமர்சனம் ஆரம்பிச்சதே. ஆமாம், அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் வந்து அதுவரை திருச்செந்தூர் கோயிலை திரும்பி கூட பார்க்கல. அன்றைக்கெல்லாம் அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் கொஞ்சம் பயங்கரமாக எனக்கு தெரிந்தவர்கள் இப்படிதான் பண்ணுறீங்களா அறிக்கை விட்டார். ஸோ இது மாதிரி சூழ்நிலை நிறுத்திட்டு இருக்கிறது. இதை இன்னும் சரி செய்வது என்பது கடினம், மிக மிக கடினம். அதை எப்படி சரியாக செய்ய போகிறார் என்பது மிகப்பெரிய கேள்வி ரமேஷுக்கு. பட் விலையேற்றம் கொண்டு வந்தாங்க, அப்போ இல்லை அது தவறான செய்தி அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ விலையேற்றம் இல்லாமல் இருந்தால்தான் ஏழை எளியோருக்கு போக முடியும். விசேஷ கட்டணம் நிறுத்தியிருக்கேன்னு சொல்கிறாங்க பல கோயிலில், அதையும் நிறுத்தால்தான் ஏழைகளுக்கு இந்துக்களுக்கு சரியான முறையில் போய் வழிபட முடியும். இன்னொரு விஷயம், செல்ஃபோன் கண்டு போகக்கூடாத விஷயத்தையும் சொல்லி வராங்க. ஏன்னா பல இடங்களில் என்ன குற்றச்சாட்டுனா, பாரம்பரியமான அந்த சிற்பங்கள்லாம் உடைக்கப்படுகிறது. ஸோ சில பேர் செல்ஃபோன் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கவர்மெண்ட் கெட்ட பேர் வருதுன்றனால திமுக அரசாங்கம் செயல்பட்டாங்க. ஸோ இனியும் அது போன்ற செயல்பாடுகள் இல்லாமல் இருந்தால் நல்லது. அந்த சிலைகளை எல்லாம் வந்து அந்த சாண்ட் பிளாஸ்டிங்னு சொல்கிறாங்களாம், அது வைத்து வந்து உடைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது போன்ற கலாச்சாரமான சிலைகளை உடைத்து நீங்கள் வந்து அதை வந்து புனிதத்தை கெடுக்க வேண்டாம்னா கேட்க வேண்டியிருக்கு நம்ம.
இன்னொரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது வந்து கேரளால வயநாட்டுல திரும்பவும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. 5 உயிர்கள் வந்து இன்னைக்கு பலியாகி இருக்கு. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா ஏற்கனவே நடந்துருந்துச்சு. இப்போ திரும்பவும் அது ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவங்களும் நிறைய விஷயங்களை எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற சிஎம்மும் ஆய்வு மேற்கொள்றாரு. அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்னும் 7-8 பேருக்கு மேல உள்ள இருக்கிறாங்க. காப்பாற்றக்கூடிய பணிகள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவங்க செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க, மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். நிலச்சரிவு இந்த மாதிரியான இயற்கை பிரச்சனைகள்லாம் வர்றது, சீற்றங்கள் வர்றதுங்கிறது ஒரு ஒரு கிளைமேட்லயும் ஒரு ஒரு மாநிலங்களுக்கும் வர்றதுதான். ஆனா இந்த சிஎம் உடைய ஆய்வு இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய ஆட்சி அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த வாட்டி கேரளா அரசு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, இல்ல அடுத்து வரக்கூடியதை சரியா பண்ணுவாங்களாங்கிற கேள்வியும் வருது. 2018-19 நினைக்கிறேன் மிகப்பெரிய வெள்ளம். அந்த வெள்ளத்தில் வந்து அப்போ வந்து அங்கே பேரிடர் மேலாண்மையோட அதிகாரியாக இருந்தவர் வந்து பாலமுரளி கிருஷ்ணா அப்படின்ட்டு அவர் வந்து இப்போது வந்து சென்னை, அதாவது தமிழக சென்சார் போர்டோட இயக்குனர் இருக்கார். நான் அவர் கூட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அந்த படமாக கூட வந்துச்சு, 2018 ஒரு படமாக கூட வந்துச்சு, நம்ம பார்த்தோம். அந்த படத்தில் எப்படியெல்லாம் நிகழ்வு நடந்துச்சு அப்படிப்போமே அவர்கிட்ட கூட பேசியிருக்கோம். அவரும் வந்து பேரிடர் இப்போ இங்கே எப்படி ராதாகிருஷ்ணன் வந்து பேரிடர் மேலாண்மைக்கெல்லாம் செயல்பட்டு பல்வேறு விஷயங்களை வந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லுவோம். அவரும் அந்த காலகட்டத்தில் செயல்பட்டார். அதே மாதிரி வயநாட்டில் இதே போல பிரச்சனை போன 2 ஆண்டுகள் முன் நடைபெற்றது. அப்பவும் வந்து ராகுல் காந்தி அவங்கெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பணம் வந்து சரியாக முடியல, செட்டில் ஆகக்குள்ளன பிரச்சனை வந்து கிளப்பினார். அப்போது சிஎம் கம்யூனிஸ்ட் சிஎம் பினராயி விஜயன் சொன்னார். ஆமாம், அப்போ சொன்னாங்க, இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. பட் அதெல்லாம் இல்லை அப்படின்னு பாஜக சொல்லிச்சு. இப்போ திருப்பி இந்த மாதிரி விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த பேரிடர் மேலாண்மைக்கான தொகை பிஎம் கேர்ஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ திருப்பி வரும். இப்போ அதை கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ சேதாரம் ஏற்பட்டுச்சுட்டு அந்த கால்குலேஷனை விட ஒரு 1000 கோடினா வந்து அந்த அரசு வந்து 2000 கோடி 3000 கோடின்னு கொடுப்பாங்க. ஏன்னா கொடுத்தா ஒரு 1000 கோடியாவது வருமா அப்படின்ட்டு. பட் கள ஆய்வு என்பதை செய்வாங்க. ஒரு குழு வந்து கள ஆய்வு செய்யும். அந்த குழுவோட கள ஆய்வுப்படி என்ன பட்ஜெட்னு அவங்க கொடுப்பாங்க. அந்த பட்ஜெட் தான் மத்திய அரசு ரிலீஸ் பண்ணுமே தவிர இவங்க கொடுக்குற பட்ஜெட்டை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் மத்திய அரசு இதில் துரிதமாக செயல்பட்டு அந்த தொகையை வெளியிட்டால் தான் வந்து அந்த மக்களுக்கான நிவாரணமாக நம்ம பார்க்க முடியும். நம்ம கண்டிப்பா காங்கிரஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாணிக்கம் தாக்கூர் தலைவரானதுக்கு அப்புறம் அவருடைய பேச்சு, அவருடைய செய்தியாளர் சந்திப்புலாம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி, ஏற்கனவே ஒரு ட்விட்டர்ல எல்லாத்தையும் பேசுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. மாற்று கருத்துக்கள் கொடுக்கறதுலயும் ரொம்ப, அதை தாண்டி தான் அவருக்கு இந்த பதவியும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். இப்ப திருமா ஒண்ணு பேசியிருந்தாரு. நாங்க வந்து நேத்து சொல்லியிருந்தாரு, திமுக வந்து எங்க கூட்டணியில் இல்லைன்னு அவங்களே அறிவிச்சிட்டாங்க, நாங்க சொல்லல, அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க இருக்கோம், இன்னும் நாங்க கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்கல அப்படின்னு நேத்து பேசியிருந்தாரு. இன்னைக்கு பேசையில ஒண்ணு சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து கூட்டணியில இல்லைனாலும் நல்ல நட்புறவுல இருக்கிறோம், திமுக கூட நல்ல நட்புல நாங்க இருக்கிறோம், கூட்டணியில நாங்க ஆட்சியில இருக்கிறோம், அதாவது ஆட்சியில பங்கு இருக்கிறோங்கிறனாலையும் அமைச்சர் பதவியில பங்கு இருக்கிறோங்கிறனாலையும் நாங்க வந்து தாவேக கூட கூட்டணியில இல்ல அப்படின்ற பொருளை நீங்க எடுத்துக்க வேண்டாம், அப்படி பொருள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்கள் இதை கேட்கும்போது, இந்த வார்த்தை ஜாலம்லாம் தேவையில்ல, ஆட்சியில பங்கு இருக்கிறாங்க, அமைச்சர் பதவியில பங்கு இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க அந்த கூட்டணியில இருக்கிறாங்கன்றதான் பொருள். இந்த வார்த்தை ஜாலத்துல எல்லாம் இவங்க விளையாடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அடிச்சிட்டாரு. கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளுக்குள்ள இந்த மாதிரி வேறுபட்ட கருத்துகள் வர்றதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கா பாக்குறதுக்கு? இல்லை, இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் வந்து எப்பவுமே வந்து இதில் ஒரு சின்ன பிளவு இருக்கும். காங்கிரஸ் எப்பவும் ஏன் விசிகா காங்கிரஸுக்கு ஒரு பிளவுன்னா, ராஜீவ்காந்தி கொலையாளிகளை தொடர்ந்து விசிகா ஆதரித்து வந்தது. பேரறிவாளன் வந்து பேட்டரி வாங்கி கொடுத்து அவங்க தலைவர்களை கொன்றார் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் வந்து காங்கிரஸுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரபாகரன் படத்தையும் பேரறிவாளன் படத்தையும் வச்சுக்கிட்டே இவங்க பல விஷயங்களை மூவ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி பேரறிவாளன் வந்து இப்போது வக்கீலாக வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து விசிகா போன்ற கட்சிகள் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் காங்கிரஸ் எம்பி சுதா வந்து அவர் பதிவு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கேஸ் போடுறாங்க. ஸோ எப்போவுமே இவங்க வந்து பிரபாகரனை தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். தங்கள் தலைவரை கொலை செய்த தலைவர் ஒருத்தரை வந்து இவங்க தூக்கி பிடித்து கொண்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, தங்கள் தலைவரை கொன்ற கொலையாளிக்கு ஆதரவாகவே இருக்காங்க அப்படின்னு விசிகா மேலே எப்போதே வந்து ஒரு சின்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு, அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் இப்படி வெளியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வெளியே வந்து வெளிவிட்ட கொண்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்து தான் இந்த திரைமறைவில் இருக்கிற ஒரு விஷயம். இப்படி வந்து மோதிக்கிறாங்க.
ஆனால் இது நம்ம சொல்கிற மாதிரி திருமாவையும் தொடர்ந்து குழப்பமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் திரும்பி சொல்றாரு, பனையூர் பாபு நிகழ்வு வந்து எங்களுக்கு மன வருத்தத்தை தந்தது, அவங்க சேர்த்தா போகுது, அதனால தான் நாங்கள் அப்படி பேசணும், திருப்பி அவங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பி நாளைக்கு ஒரு எஸ்எஸ் பாலாஜி இங்கே போயிட்டான்னு என்ன சொல்லுவான்னு தெரியல, ஆனூர் சாவானாஸ் போனால் என்ன தெரியாது தெரியல. ஏன்னா இவரெல்லாம் சொல்லி வச்சிருக்காராம் ஸ்டாலின்ட்ட, அவங்களாம் சேர்த்துக்காது தயவு செஞ்சு, பேச்சுகள் பார்க்கும்போது தெரியுமே, அவங்கள சேர்த்துக்காதீங்க தயவு செஞ்சு, எனக்காக சேர்த்துக்காதீங்க அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் பேச்சை கேட்டு ஏதோ போறாரு, இவர் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகி பேசிட்டாருன்னா அப்படியே வலிச்சு போட்டுருவாங்க அவங்கள. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து களத்தில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பத்தி இன்னொரு வீடியோல கண்டிப்பா பேசலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.